சிந்து பைரவி நியூ ப்ரமோ ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க சிந்துக்கு. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக சிவாவை வெளியே எடுத்திருக்க முடியாதும்மா. உன்னால் மட்டும்தான் என்னுடைய சிவா இப்போ வந்தான் அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்னபூரணி. ஐயோ இருக்கட்டும் அத்தை, என்ன அத்தை நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து அவர் என்னுடைய புருஷன், அவரை வெளியே எடுக்காத, வேறு யாரும் எடுப்பா? அவர் ஜெயிலுக்கு போனாருன்னு தெரிஞ்சோடனே என் உயிரினை விட்டு போன மாதிரி இருந்துருச்சுன்றாங்க. சிவானா உனக்கு என்னதான் அவங்க என்னை தாலி கட்டியிருந்தானே எனக்கு அவங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. அவன் உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டிட்டானா? நீ அவனை இந்த அளவுக்கு வந்து நேசிக்கிற? ஏன்னா தாலி கட்டிட்டாருன்ற ஒரு காரணத்துக்காக புருஷன் ஏற்றுக்கிற பார்த்தியா? இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமான்றாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் தான் வந்து போய் சொல்லிட்டான். டாக்டர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை. இன்னைக்கு என்னோடைய விஷயம் தெரிய வரும்போது அது என்ன ஆகும் நினச்சாலே கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிந்து. ஸ்னேகா இருந்துட்டு, அப்பா ஃபஸ்ட்டு அந்த சிந்துவை நம்ம சும்மா விடக்கூடாது, தேவையில்லாத சிவாவுடைய வழியில் போய்கிட்டு இருக்கா, அவளுக்கு ஒரு சரியான பாடத்தை நம்ம கற்றுக் கொடுத்தே ஆகணுன்றாங்க. கவலைப்படாத ஸ்னேகா, அதை நான் பார்த்துக்கிறேன்னு அவங்களுடைய அப்பா சொல்கிறாங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரமோல என்ன நடக்க போகுதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.